அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழர் பற்றி ஒரு முக்கியமான வீடியோ. குறிப்பா தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத, கேள்விப்படாத ஒரு இடத்த பார்க்க போறீங்க. அது ஏற்கனவே அப்படி ஒரு வீடியோ போட்டேன். அது ராஜராஜ சோழருடைய அணுக்கன் திருவாயில்னு சொல்லி போட்டிருந்தேன். அது வேற. இது பெருவுடையார் கோயில். அந்த பெருவுடையாருக்கு ஒரு அம்மன் இருக்கணும். தற்போது இருக்கிற அம்மன் பிற்காலத்தில், அதாவது 14ஆம் நூற்றாண்டுல வந்தது. ராஜராஜ சோழர் காலத்தில் இருந்த அந்த அம்மன் கோயில், அந்த அம்மன் எங்கே, எந்த இடத்துல இருந்துச்சு, இது எங்கே போனது, என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டை படிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வீடியோக்குள்ள போவோம். சொஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடையார் ஸ்ரீ காரியம் செய்கின்ற ஆற்று உடையான் நக்கன் தோன்றி உடையார் கோயிலில் திருச்சுற்று மாளிகையில் ஆலயத்து உமா பரமேஸ்வரியாருக்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஆண்டு 29வது வரை கொடுத்தன கல்லில் வெட்டியபடி ஆலயத்து உமா பரமேஸ்வரியாருக்கு சாத்தியரில் கொடுத்த தாலி ஒன்று பொன் ஆடவல்லானால் ஒரு கலைஞரை இவருக்கே ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிறுதனத்து இரட்ட குலகால தெரிந்த உடல்நிலை குதிரை சேவகரில் உடையார் கோயிலில் கல்லில் எழுத்து வெட்டுவிக்கின்ற அருமொழி தேவ வளநாட்டு வண்டாளை வேலூர் கூற்றத்து சாத்தங்குடி வெள்ளாளன் ரவி பாலூருடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவருக்கு ஆண்டு 3வது வரை கொடுத்த பட்டைக்காரை ஒன்று பொன் ஆடவல்லான் என்னும் கல்லால் நிறை முக்காலே 3 மஞ்சாடி. என்னது ஒன்றும் புரியலையா? அதாவது தஞ்சை பெரிய கோயிலுடைய இது ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. ஏன் அப்படின்னா, இந்த கல்வெட்டுல தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய அந்த அழகான அந்த கல்வெட்டுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அடைய வரிசையாக லைனாக இருக்கும். ஒரு கோடு போட்ட மாதிரி ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கியிருப்பாங்க அந்த கல்வெட்டை. அந்த கல்வெட்டை வெட்டியவர், செதுக்கியவர், அந்த பெருமைக்குரியவர். அந்த கல்வெட்டு இப்போ நான் படித்தேன்னா அதெல்லாம் இருக்கு. ரவி பாலூருடையார் அவர் தான் அந்த கல்வெட்டெல்லாம் வெட்டியவர். சரி, இப்ப அந்த கல்வெட்டு படிச்சுட்டோம். அந்த கல்வெட்டுக்குரிய விளக்கத்தை இப்ப பார்ப்போம். அந்த உடையார் கோயில், அதாவது அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்படுது உடையார் கோயில். உடையார் கோயில்னா அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில், அந்த கோயிலை தான் குறிக்குது. உடையார் கோயில்ல, அதாவது தஞ்சை பெரிய கோயில்ல ஸ்ரீ காரியமான ஆற்றுடையான் நக்கன் தோன்றி என்பவர் பரிவாராலயத்து உமா பரமேஸ்வரியாருக்கு கொடுத்த தாலி அப்படிங்கிறது அந்த கல்வெட்டுல உள்ள செய்தி. அதன் பிறகு இன்னொரு அடுத்தடுத்த செய்தி. அதன் பின் இரட்ட குலகால தெரிந்த உடல்நிலை குதிரை சேவகன் உடையார் கோயில்ல எழுத்து வெட்டுவிக்கின்ற அருமொழி தேவ வளநாட்டு வண்டாளை வேலூர் கூற்றத்து சாத்தங்குடி வேளாளன் ரவி பாலூருடையார் அவர் கொடுத்த நிபந்தமான பட்டறைக்காரை. அதாவது இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தஞ்சை பெரிய கோயிலுடைய கல்வெட்டுகளை வெட்டியவர் ரவி பாலூருடையார். அங்க இது முக்கியமா இப்பதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, அந்த கல்வெட்டுல மறைந்து கிடக்கிற அந்த உண்மை ரகசியம் என்னன்னா, உமா பரமேஸ்வரியாருக்கு அப்படின்னு குறிப்பு வருது. அந்த உமா பரமேஸ்வரியாருக்கு தாலி தானம் கொடுத்துருக்காங்க, நிலம் தானம் கொடுத்துருக்காங்க. தாலி தானம் கொடுத்தவங்க யாருன்னா ஆற்றுடையான் நக்கன் தோன்றி என்பவர். நிலம் தானம் பண்ணவர் அந்த கல்வெட்டுலாம் வெட்டி வைத்தார்ல, அவர் தான் ரவி பாலூருடையார். அவர் நிலதானம் பண்ணியிருக்கார். அப்ப ராஜராஜ சோழர் காலத்து அவர் கட்டிய கோயில்ல ஒரு அம்மன் சன்னதி இருந்ததுன்னு சொன்னல, அந்த அம்மன் சன்னதி தான் இந்த உமா பரமேஸ்வரி. இதுல ஸ்ரீகாரியம் அப்படின்னா ஒருவர் செய்யும் சேவையை குறிக்கிறது தான். அந்த ஆற்றுடைய நக்கன் தோன்றிக்கிறவர் தாலியை அங்க தானமா அளிச்சிருக்காரு அந்த அம்மனுக்கு. அதே போல ரவி பாலூருடையாரு நிலத்தை தானம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இது ஸ்ரீகாரியம் அப்படின்னு அர்த்தம். இதுல பட்டறைக்காரன்னு ஒன்று வருது. இது பட்டறைக்காரன நிலத்தை குறிக்கும், அதுதான் அர்த்தம். அவ்வளவுதான். இந்த கல்வெட்டு மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தஞ்சை பெரிய கோயிலுடைய கல்வெட்டுகளை வெட்டியவர் ரவி பாலூருடையார். நக்கன் தோன்றி என்பவர் தாலிதானம் அளிச்சிருக்காரு. யாருக்கு? உமா பரமேஸ்வரி என்ற அம்மனுக்கு. ராஜராஜ சோழர் வணங்கிய அந்த அம்மன் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, தற்போது அம்மன் சன்னதி என்று சொல்லப்படும் அந்த அம்மன் சன்னதி 14ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னரான மாரவர்மன் ஸ்ரீ வல்லவன் என்ற ஒரு பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்று வரலாற்று ஆய்வர்கள் குறிப்பு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ராஜராஜ சோழருடைய அம்மன் சன்னதி அந்த இடத்துல கிடையாது. அந்த அம்மன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கு பாருங்க, வடக்கு திருச்சுற்று மாளிகை.
அந்த திருச்சுற்று மாளிகை அந்த கல்வெட்டுக்கு அருகிலே தான் வடக்கு புறத்துல உமா பரமேஸ்வரி அம்மனுக்கு தனி கோயில் இருந்தது. சரி, இப்ப அது எங்க ஏன் பார்க்க முடியல அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டுல அந்நிய படையெடுப்புகள் உள்ள வந்துச்சு. உங்களுக்கே தெரியும், அப்ப எண்ணற்ற கோயில்லாம் அழிக்கப்பட்டது. அதையும் தஞ்சாவூர் கோயிலும் ஒன்று. தஞ்சாவூர் கருப்பு சரித்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. இந்த அம்மன் சன்னதி உமா பரமேஸ்வரி என்ற அம்மன் ஆலயம் அந்நிய படையெடுப்பால் தான் சிதைக்கப்பட்டது. குறிப்பாக மாலிக் கபூர் அவருடைய படையெடுப்பு, அவரு வந்துதான் அந்த அம்மன் சன்னதியை சிதைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்பு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எப்படிலாம் இருந்திருக்கும் அந்த அம்மன் சன்னதி உமா பரமேஸ்வரி? ராஜராஜ சோழன் அந்த பகுதி தான், அந்த மூலையில தான் அணுக்கன் திருவாயில் இருக்கு. அது வழியால தான் அவர் அரண்மனையிலிருந்து கோயிலுக்கு வருவாரு. அப்போ வந்து அம்மன் சன்னதி உமா பரமேஸ்வரி அம்மனை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் உடையார தரிசனம் பண்ண செல்வார் அப்படிங்கிறது தான் வரலாறு. எப்படிலாம் இருந்திருக்கு அந்த உமா பரமேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. ஆனாலும் அதுக்கு பதில அந்த குறையை போக்குவதற்கு பாண்டிய மன்னர் மாரவர்மன் ஸ்ரீவல்லபன் வந்து ஒரு அம்மன், பெரிய நாயகி அம்மன் சொல்லி அவர் கட்டிட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஒரு அற்புதமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்புறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்டுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கல்வெட்டு, முக்கியமான கல்வெட்டு, தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டை படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா வீடியோக்குள்ள போவோம். சொஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ சூரமுடையார் ஸ்ரீ காரியம் செய்கின்ற ஆற்றூர் உடையான் நக்கன் தோன்றி உடையார் கோயிலில் திருச்சுற்று மாளிகையில் ஆலயத்து உமா பரமேஸ்வரியாருக்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 29வது வரை கொடுத்தன கல்லில் வெட்டியது ஆலயத்து உமா பரமேஸ்வரியாருக்கு சாத்தியர்ல கொடுத்த தாலி ஒன்று.